வணக்கம். இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கிற 2வது பேய் படம் ஹலோ நான் பேய் பேசுகிறேன். ஸோ இந்த படம் டார்லிங் மாதிரி இருக்கா இல்லை டார்லிங் 2 மாதிரி இருக்கா அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹலோ நான் பேய் பேசுறேன் படத்துடைய கதை. வைபவ் ஒரு ஸ்மால் டைம் தீஃப், குட்டி குட்டியா திருட்டு வேலைகள்லாம் பண்ணி ஜாலியா பழச்சிட்டு இருக்காரு. அவர் ஒரு கட்டத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷை மீட் பண்றாரு. முதல்ல ஆரம்பிக்கிற அவங்களுடைய சந்திப்பு, காதெல்லாம் முடியுது. சரி, நம்ம வந்து லைஃப்ல செட்டில் ஆக போறோம், திருட்டு தொழிலாம் விட்டுலாம்னு நினைக்கும் போது ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட்டை பாக்குறாரு. அந்த ஆக்சிடென்ட்ல சிக்கன அவனுடைய மொபைலை வைபவ் பழக்க தோஷத்துல எடுத்துட்டு வந்துறாரு. அந்த மொபைல்ல இருந்து கால் வரும்னு பார்த்தா அதுல இருந்து ஒரு பேய் வருது. அந்த பேய் வந்து வைபவ் போட்டு பயங்கரமா படாத பாடுபடுத்துது. ஸோ இதுக்காக ஐஸ்வர்யா ராஜேஷோட அண்ணன்கள் 2 பேர், விடிவி கணேஷும் சிங்கப்பூர் தேவனும் வைபவை காப்பாத்துறதுக்காக அவர் வீட்டுக்கு போய் தங்குறாங்க. அவங்களையும் அந்த பேய் போட்டு செம்மையா டார்ச்சர் பண்ணுது. ஸோ அந்த பேய் யாரு, அந்த பேய் என்னதான் தேவை, எதனால இவங்க டார்ச்சர் பண்ணுது, இது மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கிற படம் தான் ஹலோ நான் பேய் பேசுறேன். யாரு போன்ல எப்படியா பேய் வரும்? நடிப்புன்னு பார்க்கும்போது எல்லாருமே நல்லா பயந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நடிக்கிறதுக்கு பெரிய வேலை இல்லை, பயப்படணும், அதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தோட ஹீரோ விடிவி கணேஷ், வைபவ் இல்லை விடிவி கணேஷ் தான். அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ், டயலாக் டெலிவரி, ரியாக்ஷன் எல்லாத்துக்குமே தியேட்டர்ல சரியான ரெஸ்பான்ஸ். அதுவும் கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் அப்படியே படம் மொக்கையா போகும்போது அதை அவரை வச்சு செம்மையா கலாச்சு சரி கட்டியிருக்காங்க. அது ஒரு நல்ல ஐடியாவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிங்கப்பூர் தீபனும் நல்லா நடிச்சிருக்காரு. ஓவியா பயங்கரமா மேக்கப் போட்டு பேயா வந்து பயமுறுத்துறாங்க. என்ன அவங்களுடைய அந்த ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு அவங்கள யூஸ் பண்ணல அப்படின்றது ஓவியா ரசிகர்களுடைய தாழ்மையான கருத்து. வைபவ், கருணாகரன் 2 பேருமே படத்துல வந்து ஊருகா கணக்காக தான் இருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு இந்த படத்துல வந்து டோட்டல் மேக் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். மேக்கப்பும் தான் ஓவர். ஆமா, மேக்கப்பும் ஓவர் தான். அது வந்து காக்கா முட்டை ஐஸ்வர்யா ராஜேஷா இது அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்க வந்து செம்மையை இறங்கி குத்தி இருக்காங்க. பட் இது அவங்களுக்கு நல்லதா இல்லையா அப்படின்றத அவங்க தான் சொல்லணும். இந்த படத்தை பார்க்கும்போது உங்க மனசுல ஓட வேண்டிய முக்கியமான டிஸ்க்ளைமர் என்னன்னா, ஹலோ நான் பேய் பேசுறேன் சுத்தமா டெக்னிக்கலா சூப்பரான படம்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த படத்தில் வந்து இந்த சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், பேக்ரவுண்ட் மியூசிக் அது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்லாகிட் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் பயங்கர தர லோக்கலான படம். அதை இயக்குனர் பாஸ்கர் என்டர்டைனிங்காக கொடுத்துருக்காரு. இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் டேரக்டரோட இந்த கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். சாவு குத்து டான்ஸ் கற்றுக்கிறதுக்குன்னு ஒரு தனி ஸ்கூல், அதுக்கு மாஸ்டரா விடிவி கணேஷ். சாவு குத்துல வந்து டபரா குத்து, பக்கெட் குத்துன்னு அதுக்கு ஒரு பேர் வேற. அப்புறம் மொபைலில் பேய் வருது. அப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாண்டேஜுக்கு ஒரு சாங் வச்சிருக்காங்க. அது வந்து சாங்கா டைலாகா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அது அவங்களே கலாய்க்கவும் செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படம் முழுக்க நிறைய ஃபன்னியான கிரியேட்டிவான விஷயங்களை டைரக்டர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஹலோ யார் மணி முடியலையே முக்காடு போட்டுனுக்குறேன். ஊர்ல இருந்து ட்ரெயின்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா நைட் எல்லாம் பயங்கரமா ஃபாஸ்டா வந்துருக்கும் அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். பட் கரெக்டா அந்த சென்னை வரதுக்கு முன்னாடி பேசின் பிரிட்ஜ்ல ஸ்லோ ஆகிடுவாங்க, அப்படியே நிறுத்திடுவாங்க. அப்படியே அங்கேருந்து மெதுவா நகர்ந்து அப்பதான் சென்னை சென்ட்ரலுக்குள்ளே நுழையும். அது அதே மாதிரி தான் இந்த படமும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா கலகலப்பா போகுது, செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கலகலத்து போகுது. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாகி படம் ஒரு மாதிரி முடிக்கணுமே அப்படின்னு முடிச்சிருக்காங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல. படம் முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து சரக்கு பேஸ் பண்ணி காமெடி நிறைய இருக்குது படத்தில். அது ரியலிஸ்டிக்காக வச்சிருக்காங்க. ஒருத்தர் சொன்னார், அது வந்து சரக்கு வச்சுக்கிட்டே வேற சொல்கிறாங்க அந்த காமெடியெல்லாம். அதுக்கு தேட்டரில் நிறைய ரெஸ்பான்ஸ் வேறு இருக்குது. இதெல்லாம் நாட்டுக்கு நல்லதா இல்லையா அப்படின்றது தெரியல. அப்புறம் படத்தில் செகண்ட் ஹாஃபில் சிங்கம் புலியை வச்சு ஒரு 10-15 நிமிஷம் ஒரு காமெடி போர்ஷன் வருது. அது சுத்தமாக சிரிப்பே வரல. அந்த காமெடியும் புதுசாக எதுவும் இல்லை. படத்தை மொத்தமாகவே காமெடியாக முடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா கடைசியில் மந்திரவாதியெல்லாம் கூட்டு வந்து சென்டிமெண்டெல்லாம் கலந்து ஒரு வழியாக அப்படியே முடிச்சிருக்காங்க. படத்தில் வந்து கிராஃபிக்ஸ்ன்னு பார்க்கும்போது வழக்கமான தமிழ் சினிமாவுடைய அந்த குவாலிட்டியில் தான் இருந்துச்சு. பட் ஒரே ஒரு இடத்துல அது ஃபோன்லேருந்து டக்குன்னு அப்படி பேய் வர மாதிரி ஒரு சீன், அப்படி அந்த சீனில் நல்லா இருந்துச்சு. அந்த சீனோட தொடர்ச்சியில் ஓவியா வந்து தானாக கையெல்லாம் அசைகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு, அது சொல்லியே ஆகணும். அதுவும் இல்லாமல் இந்த படத்தோடைய கிளைமேக்ஸை பார்க்கும்போது நேற்று டார்லிங் 2 படம் பார்த்தோம் இல்லையா, அந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா பாருங்களேன். இது உங்களுக்கு வேணும்னா டாக்டர் சரவணன் நீங்க வரணும். ஸோ மொத்தத்தில் எனக்கு கொஞ்சம் லோக்கலான விஷயங்கள்லாம் சகிச்சிக்க முடியும். எனக்கு இந்த பேய் காமெடி படங்கள்லாம் சைலண்ட்ல போடலையா? ஆஃப் பண்ணிடுறேன் சார். நான் ஆஃப் பண்ணுமா? ஆஃப் பண்ணிட்டேன். பேய் காமெடி படங்கள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் அரண்மனை மாதிரி படங்கள் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஹலோ நான் பேய் பேசுகிறேன் படத்தை பார்க்கலாம். அவ்வளோ சார். என்ன சார் ஆஃப் பண்ணி திரும்ப அடிங்க சார் ஃபோனு. ஹலோ ஹலோ. ஐயோ கார்த்தி, என்னாச்சு? கார்த்தி கார்த்தி கார்த்தி
அதான் இந்நேரம் நீ என்னை மதிச்சிருந்தா ஓ மேல கை வச்சிட்டு ஒரு 8 போயிருப்பானா அவன்? ஒரு 8 போயிருப்பாரா அவரு?